அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் கடற்கரை மக்கள் பயன்பாட்டிற்கு தயாராகுமா? உள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அதிராம்பட்டினம் கடற்கரை தெருவு, அதாவது கடற்கரைக்கு போகக்கூடிய வழி. இதில் தான் சுங்க இலாக்கா கஸ்டம்ஸ் ஆஃபீஸும் இங்கே தான் இருந்துச்சு. அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் காட்டுறேன். இப்போ இது அதிராம்பட்டினத்துடைய ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தான் நம்ம கடற்கரைக்கு இங்கே போகணும். சரியா? அந்த கடற்கரையை பற்றி இப்போ உள்ளே போயிட்டு என்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் அதிராம்பட்டினம் சுங்கத்துறைக்கு சொந்தமான இடம். இதில் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, போர்டு எழுதிருக்கு பாருங்க. இந்த இடம் சுங்கத்துறைக்கு சொந்தமான இடம். இது இங்க பெரிய ஒரு கருப்பு கலர்ல ஒரு கிரவுண்டு, பெரிய பில்டிங்கு, அப்புறம் அதெல்லாம ஒரு பெரிய ஆஃபீஸு, சின்ன ஒரு ஆஃபீஸு. ஆக ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான ஒரு இதில் இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும், பாலா மரம் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. நிறைய மரங்கள் இருந்துச்சு. பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக எல்லாரும் இங்கே வாக்கிங் வருவாங்க, காற்று வாங்க வருவாங்க. ரொம்ப பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான இருந்த இடம். 120 அடியில் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் உங்களுக்குள்ளதான் இருந்துச்சு. 120 அடியில் ஒரு லைட் ஹவுஸ் இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ எல்லாமே காணப்படுச்சு. இது ஸ்ரீலங்காவில் இது நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்தில இருந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு நமக்கும் வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பல வகையான பொருட்கள் இங்கேருந்து ஏற்றுமதியாகும், அங்கேருந்து இறக்குமதியாகும். அப்படின்னு பல வர்த்தகங்கள் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த சுங்கத்துறையெல்லாம் அங்கே இருந்துச்சு. அங்கே 1990 பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த சுங்கத்துறை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண உடனே எல்லாமே அப்படியே என்ன ஆயிடுச்சுனாக்கா, கம்ப்ளீட்டாக ஒன்று அப்படியே எல்லாம் பல பாலடைஞ்சு எல்லாமே கரைஞ்சி போச்சு. எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எப்படி போணுச்சுன்னே தெரியல. அது சரியா? அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறோன்னா. இப்போ எதுக்கு இந்த பதிவுண்டாக்கா, அதிராம்பட்டினத்தில் இது பீச்சுக்கு போகிற ரோடு. இந்த ரோடு இந்த பீச்சில் போயிட்டு அதிராம்பட்டினத்து மக்கள் அனைவரும் கடந்த காலங்களில் இங்கே பயன்படுத்திக்கிட்டு வச்சிருந்த பீச் இது. அந்த பீச்சை பற்றி நான் இப்போ போயிட்டு அங்கே உள்ள உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ பாருங்க, அதிராம்பட்டினத்திலிருந்து நேரா பீச்சுக்கு வரக்கூடிய ரோடு இது. இந்த ரோட்டுடைய நிலைமையை பாருங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு காலத்துல இது தார் ரோடா இருந்துச்சு. ஃபுல்லா தார் ரோடு கடைசி வரை இருந்துச்சு. அப்ப இந்த மக்கள்லாம் இந்த பீச்சை நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அதிராம்பட்டினத்துடைய பீச்சு, அதிராம்பட்டினத்துடைய கடற்கரை. இது முன்னாடி மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த இந்த கடற்கரை இன்னைக்கு எந்த லெவல்ல இங்க இருக்குது பாருங்க. இது இந்த சுனாமி 2004 பெரிய சுனாமி வந்துச்சு. இதுல 19 நாடுகள் பாதிக்கப்பட்டதுல நம்ம இந்தியாவும் பாதிக்கப்பட்டது. இந்தியாவுல இங்க தமிழ்நாடுலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சுல. அந்த இதுல அதிராம்பட்டினம் பாதிக்கப்பட்டு நிறைய இங்க நிறைய சேறுகள் வந்துருச்சு. அப்போ இது ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய மண் அடிச்சாங்க. நிறைய கிட்டத்தட்ட 100கணக்கான வண்டிகள்ல லாரிகள்ல மண் அடிச்சு சவுக்கு மரம் நட்டினாங்க. கம்ப்ளீட் அங்க சவுக்கு மரம் நட்டி நல்ல மணற்பாங்கா மக்கள் எல்லாருமே பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த அரசாங்கம் இதெல்லாம் பொதுவே அரசாங்க இடம். இது கம்ப்ளீட்டா சரியா மக்கள் பயன்பாட்டில் இருந்த இடம். இங்க எல்லாம் சவுக்கு தோப்பு கம்ப்ளீட்டா இருந்துச்சு. மணல் பாங்கான இடம், நல்ல மணல் பாங்கான இடம், நல்ல மரஞ்செடிகள் இருந்து நிறைய மக்கள் இங்க எப்படின்னாக்கா, வாரத்துல ஒரு நாள் வாரம் வருவாங்க. குடும்பத்தோட இங்க என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பிள்ளை குட்டிகளோட விளையாண்டுட்டு போவாங்க. நல்லா குளிச்சுட்டு போவாங்க. குளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீச்ல இந்த கடற்கரை இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். இந்த பீச்சை ஒட்டுன மாதிரி இருக்கிற இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம். இதை 2 பேர் என்ன செஞ்சாங்க, இதை ஆட்டையை போட்டு இதை என்ன செஞ்சாங்க, ரால் பண்ண அமைக்கிறதுக்கு 2 குழி, பெரிய அளவில் குழி வெட்டி வச்சுருக்காங்க.
இதை பார்த்த வந்து தஞ்சை டிஎன்டிஜியுடைய தஞ்சை மாவட்ட தெற்கு மாவட்ட தலைவர் அன்வர் அலி அவர்கள் ஆர்டிஓ ஏஐ ஆர்ஐ எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் தாசில்தார் எல்லாருக்கும் வந்து 3 மாசமா ரொம்ப முயற்சி பண்ணி அவங்கள கொண்டு வந்து இதை காட்டி வந்து என்ன செஞ்சாங்க, அந்த இதுல இருந்து அந்த அவங்கள்ட்ட இருந்து இந்த இடங்கள் மீட்கப்பட்டுச்சு. இப்ப இந்த இடம்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இதை பயன்பாட்டிற்கு திரும்ப மறுபடியும் கொண்டு வரலாம். இப்ப இந்த கடற்கரையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றதுக்காக திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அரசாங்கத்திடம் வந்து முறையிடப்பட்டது. சுற்றுலாத்துறை மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் வந்து இந்த இடத்தை எல்லாம் பார்வையிட்டு வந்து இதை வந்து நல்ல விதமா ஒரு சுற்றுலாத்துறை மேல அமைச்சு தரதா சொன்னாங்க. அதுதான் நாங்களும் இப்போ வந்து கேட்கிறோம். இந்த ஊர்ல இந்த அதிராம்பட்டினத்து மக்கள் சார்பாகவும் அதிராம்பட்டினத்தை சுற்றி உள்ள 18 கிராமங்களுடைய அவர்களுடைய கோரிக்கையாகவும் மற்றும் இந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வழியாகவும் உங்களுக்கு அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த இடத்தை எல்லாம் நன்கு செட் பண்ணிட்டு பூங்கா அமைத்து மக்கள் மீண்டும் பயன்படுத்துவதற்காக செட் பண்ணிட்டு தரும்படி அரசாங்கத்திடம் வேண்டிக்கிறோம். இது எத்தனை மக்கள் இங்க நம்ம வந்து எப்படின்னாக்கா கையில வந்து வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அரைகிற கதையா இருக்குது. இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து கடல் இருக்குது. கடல்ல வந்துட்டு என்ன செய்யறோம், இந்த கடலை யூஸ் பண்ணாம நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த கடலை நாங்க செட் பண்ணிட்டு தந்தா இந்த ஊர்ல உள்ள மக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்காங்க, இந்த ஊரை சுற்றி எத்தனை மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால இந்த அரசாங்கத்திடம் வைக்கிறோம், கோரிக்கையாக வைக்கிறோம். நல்லா ஒன்று பூங்கா அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்துல அன்வர் அலி அவர்களுக்கு மிக்க ஒரு நன்றியை நம்ம சொல்லணும். ஏன்னாக்கா அவர் வந்து இந்த பிரச்சனையை கையில எடுக்கும்போது அவருக்கு நிறைய பணத்தாசையும் மிரட்டல்களும் வந்து அவர் வந்து அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் கணக்கில் எடுக்காம பொதுமக்களுக்காக இந்த இடத்தை மீட்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அவர்களையெல்லாம் சந்தித்து இந்த இடத்தை மீட்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதனால இந்த இப்படி காடா கிடக்கிற இடத்த எல்லாம் தயவு செய்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இந்த இடத்தை செப்பனிட்டு தருமாறு எல்லோர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்க.